சார், இத்தனை நாள் எங்களுக்கு ராசிக்கு குரு பார்வைன்னு ஒன்று இருந்துச்சு. அதுதான் எங்களுடைய பார்வை. ஏன்னா எங்க ராசிக்கு அதிபதியே குரு தான். அவர் இந்த மாதம் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைய போகிறாரே. அப்போ குரு பார்வை இருந்த போதே எங்களுக்கு தான் பெருசா ஒண்ணுமே நடக்கலையே சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ராசியாதிபதி உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி மறைகிறது அப்படிங்கிறது -10% எடுத்துக்கிட்டா உங்களுக்கு -90% 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டர்ன், அதற்கு பெயர் அர்த்தாஷ்டமத்து சனி. அந்த சாட்டர்னை இனி குரு சுருட்ட போகிறார், குரு உருட்ட போகிறார். குரு இனி சனியை நீர்த்து போக வைத்து விடுவார். அப்போ நெகட்டிவ் அண்ட் மெலிஃபிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாட்டர்ன் வில் பி எரேஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த தீமையான பலன்கள் உங்களுக்கு இல்லை, மைனஸ் இல்லை அப்படின்னா அதுவே இன்றைய காலகட்டத்தில் பிரமாதமான பிளஸ். ஒரு இடம் இருக்கு, ரொம்ப நாளா அந்த இடம் போகல, விற்கவே இல்லை, வாங்கின விலை கூட தேரல பிரதர், கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாலும் அந்த இடம் போகவில்லைன்னு யாரெல்லாம் வருத்தப்படுறாங்களோ, சடனா அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஐடி பார்க் வந்தா எப்படி ஓவர் த நைட்ல அந்த இடத்துக்கு உண்டான விலை மதிப்பு பல மடங்கு உயர்கிறதோ அதற்கு நிகரான ஒரு வெகுமானம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வைகாசி பிறந்தாச்சு. அதனுடைய பலன்கள் என்ன? செவ்வாய் என்ற கிரகமும் புதன் என்ற கிரகமும் சொந்த வீட்டில் ஆட்சி, பஞ்சமகா புருஷ யோகங்களில் முறையே ருச்சக யோகம், பிறகு பத்திர யோகமாக வருகிறது. குரு சுக்கிரன் சேர்க்கை 2 நிலைகளில், செவ்வாய் சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வை நிறைய பிளஸ் பாயிண்டையும் கொஞ்சம் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்டையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வழக்கம் போல் முதலில் நாம் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளை வரிசையாக எடுத்து ஆராய்வோம். தனுராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எல்லா தனுராசிக்காரர்களுடைய ஒரே கேள்வி, சார் இத்தனை நாள் எங்களுக்கு ராசிக்கு குரு பார்வைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுதான் எங்களுடைய பார்வை. ஏன்னா எங்க ராசிக்கு அதிபதியே குரு தான். அவர் இந்த மாதம் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைய போகிறாரே. அப்போ குரு பார்வை இருந்த போதே எங்களுக்கு தான் பெருசா ஒண்ணுமே நடக்கலையே சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ராசியாதிபதி உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி மறைகிறது அப்படிங்கிறது -10% எடுத்துக்கிட்டா உங்களுக்கு -90% 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டர்ன், அதற்கு பெயர் அர்த்தாஷ்டமத்து சனி. அஷ்டம சனியில பாதி எஃபெக்ட அர்த்தாஷ்டம சனி கொடுக்கிறார். இப்போ இந்த சனியை குரு சுருட்ட போகிறார். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்குத்தான் மெயினான எஃபெக்டுங்கிறது நல்லா தெரியும். உங்களை சுருட்டிய, உங்களை உருட்டிய, இதனால் வரை உங்களை நீர்த்து போக வைத்த அந்த சாட்டர்னை இனி குரு சுருட்ட போகிறார், குரு உருட்ட போகிறார். குரு இனி சனியை நீர்த்து போக வைத்து விடுவார். அப்போ நெகட்டிவ் அண்ட் மெலிஃபிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாட்டர்ன் வில் பி எரேஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த தீமையான பலன்கள் உங்களுக்கு இல்லை, மைனஸ் இல்லை அப்படின்னா அதுவே இன்றைய காலகட்டத்தில் பிரமாதமான பிளஸ். இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா 6, 8 அதிபதிகள் தொடர்பு, பார்வை, திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம்னு மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில், சுக்கிரன் 8ஆம் வீட்டில் கூட உங்களுக்கு நீங்களே உங்க ராசியாதிபதி குருவே அந்த இடத்தில் போய் அமர்கிறது. இது நிகரற்ற திடீர் யோகம். இது என்ன திடீர் யோகம்னா, கிடைக்காது, ஒர்க் அவுட் ஆகாது, இனிமே இது தேவையில்லை அப்படின்னு புராணே வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய விஷயங்கள், பழைய பொருட்கள்,
இல்லை நீங்க யோசித்த அந்த ஃபார்முலா, அதுக்கு ஒரு நல்ல மதிப்பு, அதுக்கு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணி அதை ஒரு பொக்கிஷமா, ஒரு ட்ரெஷரா, ஒரு ஆன்டிக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கோ அந்த கான்செப்டுக்கோ ஒரு நல்ல விலை கிடைப்பது. ஒரு இடம் இருக்கு, ரொம்ப நாளா அந்த இடம் போகல, விற்கவே இல்லை, வாங்கின விலை கூட தேரல பிரதர், கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாலும் அந்த இடம் போகவில்லைன்னு யாரெல்லாம் வருத்தப்படுறாங்களோ, சடனா அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஐடி பார்க் வந்தா எப்படி ஓவர் த நைட்ல அந்த இடத்துக்கு உண்டான விலை மதிப்பு பல மடங்கு உயர்கிறதோ, அதற்கு நிகரான ஒரு வெகுமானம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இல்லை ஏன் மெயினா இடத்த சொல்றேன்னா, நீங்க எங்க பாக்குறீங்கன்னா உங்க 4ஆம் இடத்தை பார்க்கிறீர்கள். 4ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தை பார்ப்பதனால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம், ப்ராஃபிட். அது பூர்வீகம், ஏன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் 5, சூரியன் 6, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம், ப்ராஃபிட். தேவைப்பட்டால் சின்ன சின்ன கடன், அதுவும் இந்த ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி, சைடு வட்டி எல்லாம் தண்டல் சுண்டல்லாம் வாங்காம நேர நீங்க கவர்மெண்ட்லயோ அரசாங்கத்திலேயோ பேங்க்லயோ போய் ஒரு சொல்பமான வட்டியில் அந்த கடனை நீங்கள் வாங்கி இந்த பக்கம் ஒரு ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல லாபத்தை பெறுவது, இதையெல்லாம் உங்களை இயக்குவது, நீங்கள் இயங்குவது, அதற்குண்டான புத்திசாலித்தனம் உங்களுக்குள் தூண்டப்படுவதற்கெல்லாம் நம்ம பண்ணவே வேணாம், பேசாம நின்னுக்கலாம். 7ஆம் இடத்தில் புத்திகாரகன் புதன் அமர்ந்து உங்களை பார்ப்பதனால், அவர் முதல்ல செவ்வாயோடைய நட்சத்திரம், பிறகு ராகுவோடைய நட்சத்திரம், அங்கு நட்சத்திராதிபதி ராகு 3ஆம் இடத்தில், பிறகு குருவோடைய நட்சத்திரம், அது உங்களுடைய புனர்பூசத்திலேயே அவர் டிராவல் பண்ண போறாரு. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்திலையும் பல்பு எரியும் பிரதர், பிரைட்டா இருக்கும். மெர்க்குரி, இதுக்கு பேரு மெர்க்குரி பல்பு. அப்ப என்ன அர்த்தம்? நேரம் ஆக 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 எப்படி ஒரு பிரகாசத்தை அந்த பாதரசம்னு சொல்லக்கூடிய மெர்க்குரி பல்பு கொடுக்கிறதோ, அதை போன்ற ஒரு பிரைட்னஸை பிரமாதமாக வெளிப்படுத்துவீர்கள். திடீர் யோகம், குரு சுக்கிரன் சேர்க்கை, 8ஆம் இடத்தில் புத்திகாரகன் புதன், 7இல் அரசாங்கத்தை குறி காட்டக்கூடிய சூரியன், 6இல் அவர் பாக்கியாதிபதி, பாக்கியத்துக்கு ஜீவனமாக வந்து அமர்வது, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி. இது எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நீர்த்து போவது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா ராகு. அவர் இது நாள் வரை குருவின் பார்வையில் இருந்தார். இப்போ ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. ஆனா 3ஆம் இடம்ங்கிறது ராகுவிற்கு முதல் தரமான ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இப்போ அதிகமாக முயற்சி செய்வீர்கள், தாறுமாறு என்று முயற்சி செய்வீர்கள். அந்த முயற்சியினால் உங்களுக்கு லாபம்தான் வரும். அந்த 3ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்த சாட்டன் 4ஆம் இடத்துல போய் நமக்கு அவயோகமாக இருந்தாலும் அந்த சாட்டானை குரு பார்க்க போகிறார். இப்போ என்ன அர்த்தம்? நமக்கு இந்த இடத்துல லாஸ் வராது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது அதுக்கும் மேல பிளஸ் என்ற அமைப்பில் வருகிறது. இது முயற்சிகளால் வெற்றி. இது காலகட்டங்கள்ல மைனஸ்ன்னு ஓப்பனா பார்த்தா இங்க எனக்கு எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் அஷ்டமத்தில் சுக்கிரனுங்கும் போது வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் வயதில் மூத்த நபர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கல்வியில் வெளிப்படுத்துவார்கள். சகோதரிகளாக இருந்தாலும் தனுராசி ஆண்களாக இருந்தாலும் உங்க லைஃப் பார்ட்னர் இது காலகட்டங்கள்ல ரொம்பவும் பிரகாசமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார். நீங்க கவனிக்காத சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர்கள் கவனித்து விடுவார்கள். அப்போ நீ என்ன என் மேலேயே தப்பு கண்டுபிடிக்கிறியா, நீ இந்த விஷயத்தை கவனிச்சியா அப்படின்னெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் நம்மை வழி நடத்தக்கூடிய நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதில் நாம் கவனிக்காத விஷயங்கள், நாம் கான்சென்ட்ரேட் செய்யாத விஷயங்களை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லி நம்மை வழி நடத்துகிறார், நம்மை நல்வழிப்படுத்துகிறார்.
இதனால் நாம் எங்கே கவனம் குறைவாக இருந்தாமோ அந்த விஷயத்தை அவர் திருத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது சுமூகமாக இருக்கும். மேலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லாமல் தனியாக வந்து நீ என்னுடன் பேசு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கொள்வது புத்திசாலித்தனம். எப்படி பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சிப்பீர்கள், தாறுமாறாகவும் முயற்சிப்பீர்கள், இறுதியில் இது வெற்றி அப்படின்னு நாம் கேரண்டியாக சொல்ல முடியும். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இந்த செவ்வாயும் சனியும் சண்டை போட்டு கொண்டிருந்தார். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மார்ஸ் தனது சொந்த வீட்டில், அதாவது மேஷராசியில் வைகாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே வந்து விடுகிறார். 23/5/2026 புதன் என்ற கிரகம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். மேலும் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நாள் வரை மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் குரு பெயர்ச்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களில், அதாவது மிதுன ராசி மண்டலத்திலும் அவர் குரு சுக்கிரன் என்ற சேர்க்கையாகத்தான் இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி இது காலகட்டங்களில் குரு என்ற கிரகம் ஏற்கனவே கடகராசிக்கு வந்து உச்சமடைந்து விட்டார். இந்த உச்சமடைந்த குருவுடன் சுக்கிரன் சேரப்போகிறார். அப்போ அந்த குரு சுக்கிரன் கூட்டணி சேர்க்கை முதலில் மிதுன ராசி மண்டலத்திலும் பிறகு கடகராசி மண்டலத்திலும். இதுல செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகம், புதன் உச்சம் என்பது பத்தர யோகம். இதையும் தவிர உங்களுக்கு குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சனி என்ற கிரகம் சூரியனை பார்க்க போகிறார். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் சுக்கிரனை பார்க்க போகிறார். இதுல வந்து நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. என்னன்னா கிரகமாளிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம் இயற்கையாகவே ராகு கேதுக்குள் வரிசையாக கிரகங்கள் அடங்குவதனால் இந்த வைகாசி மாதத்தில் நிறைய நாட்கள் கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிற ஒரு சுபயோகம், ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த யோகம் என்பது கிடைக்கும். இந்த யோகமும் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு ஹைலைட் அப்படின்னு நாம் சொல்லலாம். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாக இருக்கிறது, மேலும் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.